மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும்போது ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட இப்போ சொல்லுவாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு. இது அந்த ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா கிட்ட, அவங்க அக்கா கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஐடியா கேட்பாங்க. என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு, உன் ஹஸ்பண்ட் இப்படி பண்ண என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதை அப்ளை பண்ணி பார்த்தா ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தவங்க எப்பயுமே இருக்க மாட்டாங்க. ஒரே வீட்டில் பிறந்து ஒரே வீட்டில் வளர்ந்த ட்வின்ஸாக இருந்தால் கூட 2 பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தாலும் அவங்க மூளை வேறு மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபுட்டு பிடிக்குது, ஒரு ஃபுட்டு பிடிக்கலையோ, ஒருத்தவங்களுக்கு எப்படி ஒரு ஸ்வீட் பிடிக்குது, ஒருத்தவங்களுக்கு ஸ்வீட்டே பிடிக்கலையோ, அதே மாதிரி தான் ஒன் சைட் ஷுட் நாட் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு சொல்யூஷன் பண்ணால் இதெல்லாம் சரியாயிடும், அந்த பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்னு எதுவுமே. எல்லாருமே டெய்லர் மேட், அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி வழி இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உமன்ஸு எமோஷ்னல், மென் ஆர் லெஸ் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. 2 பேருமே எமோஷ்னல் பீயிங் தான். ஹியூமன்ஸ் ஆர் எமோஷ்னல் பீயிங். வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் எமோஷன். வி லைவ் த்ரூ எமோஷன்ஸ். என்ன நடக்கும்னா, உமன்ஸ் எப்பவுமே ரொம்ப வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனில் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஒரு சந்தோஷம் நடந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கினா அவங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். மென் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட். அவங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷனலாக ஆகிட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க பிடிக்காது. அவங்க கேவுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே தான் அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது எந்த விதமான எமோஷனாக இருந்தாலும் சரி, கிரீஃபாக இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் புரியாமல் மென் அண்ட் உமன் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அடிக்கடி இந்த சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், அவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க, காது கொடுத்தே கேட்க மாட்டேறாங்க. ஏன்னா உமன்ஸ்க்கு ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்தா தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். மென்னுக்கு அதை பேசாமல் இருக்கிறது தான் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் புரியும் போது நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஈஸியாக தவிர்த்திடலாம்.